நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் எண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு பிறகு இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்க காரணமா இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் எண்ட் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே இண்டிகேஷன்ஸ் வந்து குடுத்துருச்சு. ஸோ அதனோட தொடர்ச்சி இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து வீக்லி சார்ட் அனாலிசிஸ், டேட் சார்ட் அனாலிசிஸ் பிளஸ் இன்டர்டே சார்ட் அனாலிசிஸும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் இதில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூவ்ல இருந்துட்டு, ஸோ ஒரு நல்ல ஒரு டவுன் ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு, இப்போ அகைன் வந்து பிரேக் அவுட். ஸோ என்ன சொல்லணும்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஸோ எப்பயுமே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஃபெயில்ட் ஆகக்கூடாது. அப்படி ஒரு வேள மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, அகைன் வந்து ரீட்ரேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பீக் அதாவது ஒரு ஹையர் ஹைய பிரேக் பிரேக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஹையரை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ரீஅகைன் மார்க்கெட் வந்து இந்த ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஹையர் லோவ ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பிரேக் ஆகி நல்லா க்ளோஸ் வச்சிருந்தாலும், நெக்ஸ்ட் வீக் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங்ன்னு சொல்லுவாங்க. இது 2யும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கனாலும், இட்ஸ் ஹேமர். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல சாரி அப் ட்ரெண்ட்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன். 2யுமே நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ஹேமர் பேட்டர்னா தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஃபெயில்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு ஹேமர் பேட்டர்னா இருக்க தான் சான்ஸ் அதிகம். ஓகேவா? ஓகே. அது அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்டுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணா தான் வேலிட்ன்னு நம்ம சொல்லுவோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டிலோட லோவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு, அதன் பிறகு மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம ஒரு அப் சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். அ இந்த அப் மூவ் வந்து ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு இருக்கா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அம் இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிப்னாச்சி பார்ப்போம். ஒரு 50% அல்லது 0.716 இந்த ரே ரே லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆ ஓகே. இது ஃபெயில்டு இல்லையா? அதனால அப் சைட்ல போகக்கூடாது. டவுன்ல போகணும். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மென்ட் போகலாம் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 0.618லேருந்து பாயிண்ட் வந்து 786 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது 25,300 ரேஞ்சுல இருந்து 25,200 இந்த 25,200 டூ 25,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைசேஷன் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டு வந்து லோவ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது இந்த கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா தெரியும். 24,855 லோ பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம மேல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேல போறது வந்து பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் போயிருக்குன்னா 25,174 வரைக்கும் போயிருக்கு. நம்ம எது வரைக்கும் போகலாம் ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, 0.618 ரேஞ்சிலிருந்து 0.786 வரைக்கும் போலான்னு சொன்னோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 25,200லிருந்து 25,300 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு ஃபால் ஆகுமா? இல்ல இங்கிருந்தே ஃபால் ஆகுமா? அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபெயில்டு மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,200 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, இட்ஸ் வில் டவுன் கம் அப் டூ 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் எண்டுன்னு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோல போய் பாருங்க. கொஞ்சம் டே டைம் ஃப்ரேம்ல எப்படி ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் கிளியராவே எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்த பிறகு வீக்லில எப்படி நம்ம ஃபெயில்ட் ஆயிச்சோ, அதே போல வந்து டே டைம் ஃப்ரேம் இட்ஸ் ஃபெயில்டு தான். அது என்னங்கிறத பார்ப்போம். இதுலயும் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஃபார்மேஷன குடுத்துட்டு இட்ஸ் பிரேக் அவுட். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கு. பட் க்ளோஸ் வச்ச பிறகு இட்ஸ் ஃபெயில்ட் டார்க் கிளவுட் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருப்போம். இந்த பேட்டர்ன் மட்டும் இல்லாம, இந்த 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆன பிறகு இட்ஸ் அகைன் ஃபெயிலியர் கேண்டில். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபெயிலியர் கேண்டில். இந்த 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அத கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபெயிலியர் கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த ஃபெயிலியர் கேண்டில பிரேக் பண்ண பிறகு தான் இந்த கேண்டில் பாருங்க. இந்த ஃபெயிலியர் கேண்டில் இந்த 2யும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபெயிலியர் கேண்டில். இதுவுமே ஃபெயில்யூர் தான். பட் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியரா தெரியும். அடுத்தது அந்த ஃபெயிலியர் கேன் லோவ இந்த டோஜி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ வந்து மார்க்கெட் வந்து ஹை ஹைய வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, புல் பேக் ஆயிட்டு, அகைன் வந்து நல்ல ஒரு ஃபால். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த லாஸ்ட் வீக் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் குடுத்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த வீக்குக்கான கேண்டில் தான் இது.
ஸோ இப்ப டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆயி போயிருக்கு. ஸோ அது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலருந்து எது வரைக்கும் எப்படி வரைஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் ஜோன் இதுதான். ஸோ இந்த லோ. அதாவது எந்த லோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0.618ல இருந்து 0.786 இட்ஸ் அ ரிவர்சல் ரேஞ்ச். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இந்த ரெட் கேண்டில் கிட்டத்தட்ட அந்த ஹை பார்த்தீங்கன்னா, 25,350. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து அகைன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஃபால். ஸோ இந்த ஃபால் குடுத்துட்டு, இந்த ஃபாலுக்கு மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம் எங்க போகணும்? அதாவது இந்த ஃபெயில்டு. கிட்டத்தட்ட வந்து இது டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கு டார்கெட் ரேஞ்ச் எங்கவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அஸ் 24,200 வரைக்கும் தான் டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. அதாவது 24,200 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அது எப்ப நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ டே டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஆன பிறகு ஃபெயில்ட் ஆனதுக்கு இங்க வந்து ரீட்ரேஷன் வந்துட்டு அகைன் புல் பேக் ஆயிட்டு அகைன் நல்ல ஒரு ஃபால். இப்போ இந்த ஃபால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு லோவ பிரேக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, மார்க்கெட் வந்து இப்ப மேல ரேலி ஆயிட்டு இருக்கு. இப்ப ரேலி ஆனது எது வரைக்கும் போகலாம்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அதே தான். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்ததே தான். ஸோ 25,200ல இருந்து 25,300க்குள்ள மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு விஷயமும் கம்பைன் ஆயி நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வந்து இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இப்படி போகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு இந்த கேண்டில் ஹையா எப்ப வந்து இந்த ஒரு பேரிஷ் கேண்டிலோட நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில்ல அந்த ஹைய கட் பண்ணுதோ, நம்ம அப்ப அத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு, அகைன் மேல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இப்ப வீக்லி கேண்டில் ஃபெயில்யூர் பீரிஷ் என்கல்ஃபிங் இது எது வரைக்கும் போகலாம்னு நம்ம சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா, 25,200லேருந்து 25,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒருவேளை இந்த ஏரியால நோட் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஏரியா சரிங்களா? பர்ட்டிகுலர் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே. பர்ட்டிகுலர் இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நடக்குதா? அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது இப்ப நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல 25,200ல இருந்து 25,300 ரேஞ்சுல மார்க்கெட் ரிவர்சலுக்கு சான்சஸ் குடுக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி மார்க்கெட் வந்து குடுக்கும் பட்சத்தில், இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன வந்து பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. அதனால தான் சொல்றோம். ஸோ இங்க நடக்கிறது கண்ணாமூடி நம்ம எடுக்க போறதில்ல. பட் இங்க பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு செல் சிக்னல் குடுக்கணும். இது குடுக்கும்போது தான் நம்ம வந்து என்டர் ஆக முடியும். ஸோ இப்ப நம்ம வீக்லி அண்ட் டெய்லில நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கு 24,200 வரணும். சேம் அஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கும் 24,200 ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டவுன் மூவ குடுத்துட்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபெயில்யூருக்கு ஒரு ரீட்ரேஷன் போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் 24,200 வரைக்கும் அல்லது 25,200லேருந்து 25,300 வரைக்கும் புல் பேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்த பிறகு மார்க்கெட் இன்டர்டே டைம் ஃப்ரேம்ல டவுன் சிக்னல் அதாவது செல் சிக்னல் குடுத்தது அப்படின்னா, அங்கிருந்து அகைன் மார்க்கெட் இந்த லோ இந்த ரேஞ்ச் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ஏரியால நமக்கு மார்க்கெட் என்ன சிக்னல் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம இன்டர்டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ செக் பண்ணி பார்ப்போம். கரண்ட்ல செல்ல இருக்கா? இல்ல அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? அப்படிங்கிறத நம்ம இன்டர்டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்டர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ணக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுலயும் நான் சொல்லியிருப்பேன் 25,160 சரிங்களா? ஸோ இந்த லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 25,000 சாரி 24,000 அம் 25,000 ஓகே. 25,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஞ்சாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ஓகே. இப்ப நம்ம எங்க போகும்னு நம்ம ரீட்ரேஸ்மென்ட் எதிர்பார்க்கிறோம். ஆஸ் பெர் டெக்னிக்கல் சார்ட் பிரகாரம் ஒரு ஃபிபனாசி நீங்க வரையறீங்க அப்படின்னா, எது வரைக்கும் போகலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐல இருந்து செல் ஆனது பியரிஷ் என்கல்ஃபிங் வீக்லி டைம் ஃப்ரேம் குடுத்திருக்கு. டே டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஃபெயில்டு கேண்டில் தான். ஸோ அதனால அதனால நம்ம எது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கிறோம். 0.786ல இருந்து 0.618 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்ப இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது இங்கிருந்து ஒரு அப் மூவ் குடுத்து, இந்த ஏரியாவ பிரேக் பண்ணும். அது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஏரியால இருந்து நமக்கு ஒரு செல் சிக்னல், செல்லுக்கான ஒரு இது குடுக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு
இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா? அல்லது இங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு இந்த ஏரியா அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு, இந்த ட்ரெண்ட் லைனும் போகுது. அதே சமயம் வந்து நமக்கு இந்த 25,160 ரேஞ்சும் ஒரு இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாச்சி ஏரியா. இது எல்லாமே அங்க இருக்கு. ஸோ இந்த ஏரியால நமக்கு மார்க்கெட் வந்து என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இந்த ஏரியால பர்ட்டிகுலர் ஏரியால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப கிளியரா எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாம கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அகைன் ஒரு ஒன் மோர் ஃபால் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். அது எப்படி என்னங்கிறத நம்ம இந்த ஏரியா மார்க்கெட் ரீச் ஆன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாங்க நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றோம். தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம லைவ் அப்டேட் வந்து எப்பப்ப நடக்குதோ, அது தேவையின் சமயத்துல நான் குடுப்பேன். அதர்வைஸ் டெலகிராம் சேனல் வந்து ரொம்ப காமா தான் இருக்கும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ ட்ரேடிங் செஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆன டைம்ல நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து பிரேக் ஆனா தான் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு மூவ்ல குடுக்கும். பட் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி இருக்கு? ஸ்மால் டைம் ஃப்ரேம்லயும் பார்த்துருவோம். ஸோ இங்க போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக திரும்பிட்டு இருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் ஒரு ஃபெயில்யூர்ல இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்யூர், டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்யூர். ஸோ ஃபெயில்யூர்ல இருக்கிறனால தான் இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி உங்களால வந்து பை கன்டின்யூ பண்ண ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இங்க ட்ரெண்ட ஃபோக்கஸ் பண்ணி போகாம ரிவர்சல் ஆயிட்டே இருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பை ஆகணும் அல்லது செல் ஆகணும்னா பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, ஃபெயில்யூர் அதாவது பை ஃபெயில்ட் ஆயிருக்கு இல்லையா? வீக்லி அண்ட் டெய்லில. ஸோ அதுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் லோ இது. ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் போக சான்சஸ் இருக்கு. அதாவது ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேள மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் புல் புல் பேக் ஆயிட்டு ட்ரெண்டுக்கு சாதகமா அதாவது இன்ட்ராடே ட்ரெண்ட் பைல இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இட் வில் கோ அப் டூ 25,200. இப்ப மார்க்கெட் வந்து இன்னும் பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுக்காம மேல அப் சைட்லயே போயிட்டு இருக்கறனால, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலும் ஆகலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கல் சார்ட்டோட அனாலிசிஸ். நிஃப்டி ஃபியூச்சரோட டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் என்ன ரேஞ்சில இருக்குது? அது கன்டின்யூ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க சொல்ற அத்தனையுமே என்னோட டெக்னிக்கல் நாலேட்ஜ் அ அண்ட் எஜுகேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நான் உங்கள கட்டாயம் இத பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட அனாலிசிஸ் என்னங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு பண்றது நல்லது. ஸோ தேங்க் யூ.